ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல எக்ஸல்ல லேப் செஷன் பார்க்க போகிறோம். இது லேப் 17. நம்ம இப்போ கிளாஸ் 17 பார்த்தோம் இல்லையா, அதனோட லேப் எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இந்த லேப் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஓப்பன் ஏ எக்ஸல் ஒர்க் புக் அண்ட் சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைடு நேம் அண்ட் லொக்கேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க நியூவாக. அதை ஓப்பன் பண்ண உடனே சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைலை சேவ் பண்ணுறது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த லொக்கேஷன்னா, ஸ்டூடெண்ட்டோட ட்ரைவில் உங்கள் கோர்ஸ் நேம் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்கள் நேம் ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே சப்ஜெக்ட் ஃபோல்டர் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறது இப்போது வந்து எக்ஸல் சப்ஜெக்ட். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா நம்ம ஃபைல் நேம், நீங்கள் இன்றைக்கி என்ன ஃபைல் செய்கிறீங்களோ அந்த ஃபைல் நேம் போட்டு சேவ் பண்ணணும். ஸோ எப்படி சேவ் பண்ணணும்னா 17.lab17, இது 17th லேப் எக்ஸசைஸ் இல்லையா. ஸோ lab 17 டேட் மந்த் இயர் போட்டு சேவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேவிங் ஆப்ஷனை நம்ம இதுபடி செய்யலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் சேவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் தரணும். அப்படி இல்லைன்னா இதனோட ஷார்ட்கட் Ctrl+S ப்ரெஸ் பண்ணாலும் இந்த சேவிங் ஆப்ஷன் நம்ம லைப்ரரிக்கு போகும். ஸோ இப்போ லைப்ரரியில் வந்தோடனே நமக்கு கொடுத்துருக்க ஃபைல் லொக்கேஷன் என்னன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம போய் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டில் டிசிஏ கோர்ஸ்க்குள்ளே உங்கள் நேம் ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபோல்டர் இருக்கும். ஸோ எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஃபைல் நேம் சேவ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி என்ன லேபோ அந்த ஃபைல் நேம் 17.lab17 போட்டு இன்றைக்கி டேட் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சேவ் எஸ் டைப் பார்த்துக்கோங்க. எக்ஸல் ஒர்க் புக் அப்படி இல்லைன்னா .xlsx இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இது எக்ஸல் ஒர்க் புக்குன்னு அது கன்சிடர் பண்ணிக்கோ. ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒர்க் புக் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஒரு நியூவாக ஒரு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி அந்த ஒர்க் புக்கை சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கிரியேட் எ பிலோ டேபிள் யூஸிங் டேபிள் ஃபார்மேட். ஸோ கீழே இருக்க டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து டேபிள் ஃபார்மேட் மூலிமா நம்ம டேபிளை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டேபிள் ஃபார்மேட் வந்து இன்சர்ட் டேப்குள்ளே இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணி இந்த டேபிளை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், டேபிள் ஃபார்மேட் இன்செட்டில் இந்த டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேபிள் ஃபார்மேட் கொடுத்துட்டு இந்த டேபிளை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி இந்த டேபிளை ஃபில் பண்ணி இதுக்கு ஒரு கலர் சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. சேம் அதில் எப்படி டேட்டா ஃபில் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. டேபிள் ஃபார்மேட் மூலயமா டேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஷின், கிவ் த ஒர்க் புக் வியூஸ் ஆப்ஷன் 1 by 1 இந்த டேபிள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்போ பார்த்தது என்ன டேப்பு, வியூ டேப். ஸோ அந்த வியூ டேப்பில் ஒர்க் புக் வியூஸ்ன்ற ஆப்ஷனை 1 by 1 இந்த டேபிளுக்கு அப்ளை பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் வியூ டேப்குள்ளே போயிட்டு ஒர்க் புக் வியூஸில் 1 by 1 இந்த ஆப்ஷனை கொடுத்து செக் பண்ண பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் வியூ, எப்போவுமே நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது எதில் இருக்கும், நார்மல் வியூவில் தான் இருக்கும். ஸோ நார்மல் வியூ. அடுத்தது பேஜ் லேஅவுட் வியூ. ஸோ பேஜ் லேஅவுட் வியூனா என்ன, ஸோ பேஜ் லேஅவுட் வியூனா ரூரல் பார் ஓப்பன் ஆகும், ப்ளஸ் ஹெட்டர் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அது இல்லாமல் நமக்கு ஒரு ஷீட்டோட அளவு இவ்வளோதான்னு சொல்லிட்டு அதே கட்டாயி ஒரு ஷீட்டும் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு காமிக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம பேஜ் லேஅவுட் ஆப்ஷன்லேயும் பார்த்தோம். ஸோ பேஜ் லேஅவுட்னா ஒரு ஷீட் இவ்வளோ தான் சைஸ்ன்றதை நமக்கு காமிக்கும், ப்ளஸ் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஆப்ஷனும் அதில் இருக்கும். அடுத்தது பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ. ஸோ பேஜ் பிரேக் ப்ரிவ்யூனா என்னென்னா, நம்ம கண்டென்ட் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் மட்டும்தான் நமக்கு அந்த டேபிள் வந்து விசிபிள் ஆகும். மீதி இருக்கிறது எல்லாமே கிராப் ஆகி விசிபிள் ஆகாத இருக்கும். ஓகேங்களா. மீதி நார்மல் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் ஷீட் நார்மலுக்கு வந்துடும். அடுத்தது கஸ்டம் வியூஸ். இங்கே பாருங்கள், கஸ்டம் வியூஸ் வந்து இப்போ வந்து டிசேபிளில் இருக்குது. இது என்னேபிள் கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம், இந்த டேபிள் ஃபார்மேட்டில் இருந்தால் கஸ்டம் வியூஸ் வந்து ஒர்க் ஆகாதுன்னு நம்ம கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் கஸ்டம் வியூஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணலான்னா, டேபிளை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிசைனில் போயிட்டு
கன்வெர்ட் டு ரேஞ்ச். ஸோ இது கொடுத்தீங்கன்னா நார்மல் ரேஞ்சுக்கு உங்களோட டேபிள் வந்துடும். ஸோ நார்மல் ஃபார்மேட்டுக்கு டேபிள் வந்துச்சு. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா டேபிள் மேலே வச்சு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டிசைன்ற டேபே ஓப்பன் ஆகாது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகலைன்னா இது நார்மல் டேப்னு நார்மல் டேபிள்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வியூவில் கஸ்டம் யூஸ் பாருங்க எனேபிளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ கஸ்டம் யூஸ் கொடுக்கலாம். ஸோ கஸ்டம் யூஸ்னா என்ன? நமக்கு தேவையான டேபிளை நம்ம எந்த இடத்துல வேணுனாலும் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக யூஸ் ஆகிறதா கஸ்டம் யூஸ். ஸோ இந்த கஸ்டம் யூஸில் ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தூரம் டேபிள் வேணுமோ அவ்வளோ தூரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேபிளை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேபிள் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம் யூஸில் ஆட் கொடுத்துட்டு இந்த டேபிளுக்கு ஒரு நேம், நான் வந்து டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இப்போ இது கிரியேட் ஆயிடுச்சு. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் கர்சரை கீழே வச்சு இந்த ஒர்க் பண்ணும்போது ஷோ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் கர்சர் ஆட்டோமேட்டிக்காக எங்கே அந்த எக்ஸல் இருந்துச்சோ அந்த இடத்துக்கு போயிட்டு விசிபிள் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கஸ்டம் யூஸ். அடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் வியூனா என்னென்னா இந்த ரிப்பன் பாரெல்லாம் எதுவும் தெரியாமல் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் உங்களோட வியூ ஆப்ஷன் தெரியுதுங்களா? இந்த வேண்டாம்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா நார்மலுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஒர்க் புக் வியூஸ். ஒர்க் புக் வியூவில் நார்மல், பேஜ் லேஅவுட், பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ, கஸ்டம் வியூஸ், ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ இந்த 5 வியூ டைப் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது அப்ளை ஷோ ஆர் ஹைட் ஆப்ஷன் 1 by 1 அண்ட் நோட் த சேஞ்சஸ் ரிசல்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷோ ஆர் ஹைட் ஆப்ஷனை வந்து 1 by 1 நம்ம கொடுத்துட்டு அந்த சேஞ்சஸ் எப்படி நடக்குதுன்றதை நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதே டேபிளுக்கு ஷோ ஆர் ஹைட் ஆப்ஷன் ஒர்க் புக் வியூஸ்க்கு அடுத்தது இருக்கிறது ஷோ ஆர் ஹைட் ஆப்ஷன். இதில் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூரல் பார் வந்து எப்போ ஒர்க் ஆகும்? பேஜ் லேஅவுட் வந்து ஆன்ல இருக்கும்போது மட்டும்தான் ரூரல் பார் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த பேஜ் லேஅவுட் வியூ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி பாருங்க ரூரல் பார் தெரியுதுங்களா? வெர்டிக்கலாகவும் தெரியுது, ஹரிசாண்டலாகவும் தெரியுது. ஸோ ரெண்டு சைடுமே ரோக்கு காலனுக்கு ரெண்டுக்குமே நமக்கு ரூரல் பார் இருக்கு. ரூரல் பார்னா என்ன சொல்லியிருக்கேன்? அட்ஜஸ்ட்மெண்ட், நம்மளோட ஷீட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது தான் வந்து ரூரல் பார். ஸோ இது ஆன்ல இருக்கு. ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்றேன். பாருங்க ரூரல் பார் ரெண்டுத்துலையுமே தெரியல. மறுபடியும் ஆன் பண்றேன், ரூரல் பார் தெரியுது. அடுத்தது கிரிட் லைன் வியூன்னு என்னன்னா இந்த லைன் இருக்கிறது தான் கிரிட் லைன் வியூ. ஸோ நான் இதை நார்மல் மோட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இப்போ கிரிட் லைன் நான் எடுத்து விடுற பாருங்க, எந்த ஒரு லைனும் தெரியல. மறுபடியும் கொடுத்தா லைன் தெரியுது. ஸோ அடுத்தது ஃபார்முலா பார். ஃபார்முலா பார்ன்றது இங்கே இருக்கிறது ஃபார்முலா பார். ஸோ இது கொடுத்தோன்னே ஹைட் ஆயிடுச்சு. மறுபடியும் கொடுத்தோன்னே ஷோ ஆகுது. அடுத்து ஹெட்டிங்ன்றது ரோவோட ஹெட்டிங்கும் காலமோட ஹெட்டிங்கும். ரோவோட ஹெட்டிங் என்ன இருக்குது? 1 2 3. காலமுக்கு ஏபிசிடின்னு இருக்கு. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஹைட் ஆகிடும். மறுபடியும் கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷோ ஆர் ஹைட் ஆப்ஷன். ஷோ ஆர் ஹைட் ஆப்ஷன்ல ரூரல், கிரிட் லைன், ஃபார்முலா பார், ஹெட்டிங், மெசேஜ் பார்னு 5 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது சேஞ்ச் த ஜூம் சைஸ் இன் 250%. ஸோ ஜூமிங் சைஸை வந்து 250%க்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூமிங் சைஸ் எங்கே மாற்றணும்? இங்கே ஜூமில் வியூ டேப்ல ஜூமில் போய் மாற்றலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஜூம் டூல் பார் இருக்கும், அங்கேயும் மாற்றலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மாற்றுறேன். ஸோ ஜூம் கொடுத்தோன்னே இதில் 250% இருக்கான்னு பாருங்க. ஸோ இல்லாத போது கஸ்டமில் போயிட்டு 250 டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 250க்கு மாறிடும். சேம் பாருங்க இந்த டூல் பார்லையும் 250 மாறிடுச்சு. இப்போ நான் 100% கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல மாத்துறேன். ஸோ இந்த இடத்துல இந்த டேக் இருக்கு இல்லையா? ஸோ இதை ப்ளஸ் பக்கமாக மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ சைஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க 250. ஸோ இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு இடத்துல எந்த இடத்துல வேணாலும் ஜூம் சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 100% கொடுத்தீங்கன்னா நார்மல் சைஸ்க்கு வந்துடும். அடுத்தது keep the mouse pointer in 101 cell and apply freeze option. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட மவுஸ் பாயிண்டரை இந்த டேபிளில் 101ன்னு சொல்லிட்டு ஒரு செல்லில் எழுதியிருப்பீங்க, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஃப்ரீஸ் ஆப்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீஸ் ஆப்ஷன்னா என்னன்னா
நீங்க எங்க கர்சர் வச்சு ஃப்ரீஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு மேல மூவ்மெண்ட் ஆகாது, அதுக்கு கீழே மட்டும்தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி ஹெட்டிங்காக மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். இது ரோ காலம் தனித்தனியாகவும் இல்லை ஒரே டைமாகவும் ஃப்ரீஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நார்மல் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. 101 என்ற செல் மேலே வச்சுக்கிட்டு ஃப்ரீஸ் ஆப்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிளில் 101 என்ற இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோவில் இருக்கிற ஹெட்டிங்கும் இந்த காலமில் இருக்கிற ஹெட்டிங்கும் தெரியும், மற்றது எதுவும் தெரியாது. அதுக்காக இங்கே 101 கிட்ட வச்சுக்கிட்டு ஃப்ரீஸ் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா வியூ டேப்பில் விண்டோவில் ஃப்ரீஸ் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு இல்லையா ஃப்ரீஸ் பேன்ஸ். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா தான் ரோ காலம் ரெண்டும் சேம் டைமில் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஃப்ரீஸ் ஆப்ஷன் வந்து 101 என்ற செல் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரீஸ் ஆப்ஷன் கொடுக்கலாம். அடுத்தது யூசிங் விண்டோ ஆப்ஷன் அண்ட் சி வாட் சேஞ்ச் அக்கர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்டோஸ் ஆப்ஷனை 1 by 1 கொடுத்துட்டு என்ன சேஞ்சஸ் ஆகுது அந்த டேபிள்லன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஃப்ரீஸ் ஆப்ஷனும் விண்டோஸில் தான் இருக்கும். இது இல்லாமல் மற்ற ஆப்ஷனை நம்ம 1 by 1 செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸில் ஃபஸ்ட்டு நியூ விண்டோன்னு என்னென்னா இதே மாதிரி சேம் இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் பண்ணோடனே 2 விண்டோ ஓப்பன் ஆச்சு. எப்படி தெரியும்னா இந்த எக்ஸல் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா 1 2ன்னு 2 இருக்கும். அடுத்தது அரேஞ்சால்னா நீங்கள் எத்தனை நியூ விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சிமிலர் ஒரே டைமில் சேம் டைமில் அதை ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்க்கறதுக்காக அரேஞ்சால் யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் அரேஞ்சால் கொடுத்தோடனே அதில் 4 விண்டோஸ் வியூஸ் ஆப்ஷன் இருக்கும். டைல்டு, ஹரிசாண்டல், வெர்டிக்கல், கேஸ்கேட். ஸோ எந்த டைப் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டைப்பில் உங்களுக்கு எக்ஸல் விண்டோ வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஃப்ரீஸ் பேன் பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்பிளிட்டு. ஸோ ஸ்பிளிட்டுன்றது இந்த ஒரே ஷீட்டில் ஸ்பிளிட் பண்ணி 2 விதமாக பார்த்துக்கலாம். ஸோ நான் ஸ்பிளிட் கொடுக்குறேன், கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஸ்பிளிட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரே டைமில் நம்ம எக்ஸலை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஒரே டைமில் ஸ்க்ரோல் ஆகுனா என்ன பண்ணலாம், வியூ சைட் பை சைட் கொடுத்தா வியூ சைட் பை சைடில் மாறிட்டு ஒரே டைமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். சிங்க்ரனைஸ் ஸ்க்ரோலிங் அதுக்கு பேர். சப்போஸ் இந்த சிங்க்ரனைஸ் ஸ்க்ரோலிங் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸல் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் ஸ்க்ரோல் ஆகும், மீதி ஸ்க்ரோல் ஆகாது. அதே இது ஆன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே வச்சு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலே ரெண்டுமே அட்டன் டைமில் ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இதுதான் சிங்க்ரனைஸ் ஸ்க்ரோலிங். ரீசெட் விண்டோ பொசிஷன்றது மறுபடியும் நம்ம விண்டோ வந்து பழைய பொசிஷனுக்கு மாறிடும். ஓகேங்களா. அடுத்து ஹைடுன்றது என்னன்னா நம்ம ஷீட் ஒர்க் புக்கவே ஹைட் பண்ணுறது தான் இந்த ஹைட் ஆப்ஷன். விண்டோவே ஹைட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு 2 விண்டோ இருக்கு, 1 and 2ன்னு 2 விண்டோ இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணும்போது 1 ஹைட் ஆகும், அடுத்து பாருங்க இன்னொன்று ஓப்பன்ல இருக்கும். ஸோ இன்னொன்று இப்போ மறுபடியும் ஹைட் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஹைட் ஆகும். அன்ஹைட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா 1 or 2 கேட்கும். ஸோ நான் 1 கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன், மறுபடியும் அன்ஹைட் கொடுத்துட்டு இப்போ 2 மட்டும் இருக்கும். இப்போ 2 கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்க ரெண்டுமே நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஹைடுன்றது நம்ம ஒர்க் புக்கையே ஹைட் பண்ணுற பார்க்கறது. ஓகேங்களா. அடுத்தது ஸ்விட்ச் விண்டோன்றது நீங்கள் எத்தனை நியூ விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதனோட லிஸ்டர்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். சேவ் ஒர்க் ஸ்பேஸ்ன்றது என்னன்னா நீங்கள் எத்தனை விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் சேவ் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த ஃபைலை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் எத்தனை ஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணும்போது தனித்தனி ஃபைலாக சேவ் பண்ணி தனித்தனியாக ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்ப்போம். இது வந்து குரூப் ஆஃப் எல்லா ஒர்க் புக்கும் ஒரே இடத்துல சேவ் பண்ணி ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு சேவ் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் விண்டோஸில் இருக்கிற ஆப்ஷன். ஸோ விண்டோஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, நியூ விண்டோ, அரேஞ்ச் ஆல், ஃப்ரீஸ் பேன்ஸ், ஸ்பிளிட், ஹைட், அன்ஹைட், வியூ சைட் பை சைட், சிங்க்ரனஸ் ஸ்க்ரோலிங், ரீசெட் விண்டோ பொசிஷன், சேவ் ஒர்க் ஸ்பேஸ், ஸ்விட்ச் விண்டோஸ். இதெல்லாம் இப்போ 1 by 1 பார்த்தாச்சு. அடுத்தது using macro in control plus shift plus B key
அண்ட் இட் யூஸ்டு ஃபார் ரைட் சம் லெட்டர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ரோஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கீயும் அவங்களே கொடுத்துட்டாங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் கேபிட்டல் பி. ஸோ இந்த கீ வந்து எதுக்காக யூஸ் ஆகணுமா, ஏதாவது லெட்டர் எழுதுறதுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம மேக்ரோஸை கொடுத்துடலாம். இந்த கீ என்ன கீ, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பி. ஸோ வியூ டேப்ல மேக்ரோஸ். ஸோ இந்த மேக்ரோஸில் நம்ம கீ கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், ரெக்கார்டட் மேக்ரோ. ஓகேங்களா. ஸோ இந்த யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டு பக்கத்து செல் கிளிக் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த கீ கொடுக்கும் போது இங்கே எந்த கர்சர் பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்து செல்லில் போய் உங்கள் கர்சர் வந்து மூவ் ஆகும். ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ ரெக்கார்டட் மேக்ரோ. ஸோ ரெக்கார்டட் மேக்ரோவில் மேக்ரோ நேம் கேட்குது. ஸோ நான் லெட்டர்னு இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். லெட்டர் கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஷார்ட்கட் கீ என்ன கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பி. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் பி கொடுத்தீங்கன்னாவே ஷிஃப்ட் எடுத்துக்கும். ஏன்னா ஆல்ரெடி கண்ட்ரோல் பின்றது போல்டுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால ஷிஃப்ட் போட்டு அதுவே பியாக எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒர்க் புக்லேயே சேவ் ஆகணுமான்னு கேட்குது. ஸோ நான் இந்த ஒர்க் புக்லேயே சேவ் ஆகணுன்ற டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வேணும்னா இதை பற்றி எதாவது எழுதிக்கலாம். ஸோ என்ன எழுதிக்கலாம்னா, திஸ் கீ used for write letter. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்தோன்னே மேக்ரோ வந்து ஆன் ஆயிடுச்சு. எப்படி தெரியும்னா ஸ்டாப் ரெக்கார்டிங்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டு பக்கத்து செல்லை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன மீனிங், ஒரு லெட்டரை எழுதிட்டு அதை வந்து பக்கத்து செல்லுக்கு கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு என்ன கீ கொடுத்தோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி. ஸோ ஏ கொடுத்துட்டு பக்கத்தில் மூவ் ஆயிடுச்சு கர்சர். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் கீ மறந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம், வியூ மேக்ரோவில் போயிட்டு நீங்கள் எந்த மேக்ரோ கொடுத்தீங்களோ அது மேலே கிளிக் பண்ணிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் மேக்ரோஸ் யூஸ் பண்ணுறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 17th கிளாஸ் லேப்ல என்ன பார்த்தோம்னா, வியூ டேப்ல இருக்கிற எக்ஸசைஸ் தான் 1 by 1 ஒவ்வொரு ஆப்ஷனும் செஞ்சு பார்த்தோம். சேம் நீங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் படிச்சுட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சேம் உங்களுக்கு இதே மாதிரி ஆன்சர்ஸ் தான் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.